ஹலோ வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் மாணிக்கம். நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறது தான் உங்களுடைய மாணிக்கம் வீஸ் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் புதுசாக யாராவது பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி நான் சொல்ல போகிறேன்னா, L2 லூசிஃபர் எம்புரான் இந்த படத்தோட படம் வந்திருக்கு, ரிலீஸ் ஆகிருக்கு. மலையாளம் படம் வந்து தமிழ்லையும் அவைலபிளாக இருக்குது. தேட்டர்ஸ்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு, ஐமேக்ஸ் ஃபார்மேட்டில் கூட. ஸோ இந்த படம் வந்து பல லாங்குவேஜில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னே தெரியும் உங்களுக்கு, லூசிஃபர் பார்ட் 1 வந்தது. அது பிருத்திவி சுகுமார் டைரக்ட் பண்ண படம். ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளேலாம் வேறு ஒருத்தவங்க எழுதியிருந்தாலும் இந்த டைரக்ட் பண்ணது பிருத்திவி சுகுமார். அவர் ஒரு கேமியோ ரோலில் வந்து இப்போ ஆக்ட் பண்ணியிருப்பார். ஸோ இந்த படத்தையும் பார்ட் 2 L2 எம்புரான்னு சொல்லி டைட்டில் வச்சுருக்காங்க. இதுலேயும் வந்து அவர் தான் இருக்குது. அப்படி ஹீரோ வந்து மோகன்லாலாக இருந்தாலும் இந்த செகண்ட் ஹீரோ வந்து பிருத்திவிராஜ் இருக்கார். அந்த டைரக்டராகவும் அவர் இருக்கார். அண்டு இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பெரிய ஹை பட்ஜெட் ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னே இருக்க கேரக்டர்ஸை தான் அப்படியே மறுபடியும் இருக்காங்க. பட் இதில் என்னென்னா ஸ்டோரி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்னா பார்ட் 1 எப்படின்னா, அந்த மெயின் சிஎம் அவர் இறந்ததுக்கப்புறம் அவங்க பையனை வந்து எடுத்துகிட்டு வந்து அந்த சிஎம் போஸ்டிங்கில் வச்சுருப்பா. அப்படி அதுக்கப்புறம் அங்கே நடக்கிற சின்ன அந்த அரசியல் பாலிட்டிக்ஸ் ப்ராப்ளத்தில் வந்து மோகன்லால் வந்து அவர் எப்படி சால்வ் பண்ணுறாரு, அவர் கூட்டின்னு வந்ததுக்கப்புறம் என்னென்ன இங்கேருந்த பெரிய பிக் இஷ்யூ வர சொன்னால் அவர் எப்படி சால்வ் பண்ணார் அப்படிங்கிறது தான் பார்ட் 1 இருந்துச்சு. ஸோ பார்ட் 2 வந்து பார்த்தோம்னா அதில் இந்த இறந்து போன சிஎம்மோட ஒரு பையன் வந்து இப்போ சிஎம் ஆனதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு பெரிய ஒரு கேங்ஸ்டர் கூட டைப் வச்சுருக்காரு. அவர் அந்த பார்ட்டி கூட வந்து நாங்கள் கம்பைன் பண்ணி போகிறோம்னு சொல்லியிருக்கா. அப்படி அந்த அவர் கம்பைன் பண்ணுற அந்த பார்ட்டியை பார்த்தோம்னா அவர் வந்து ஒரு மதவாதி. அதாவது அவங்களுக்கு முஸ்லீம்ஸ்னால் பிடிக்காது, ஃபுல்லாக இந்துஸ் மட்டும்தான் பிடிக்கும். அந்த மாதிரி மதவாதி ரிலேட்டடான ஒரு பெரிய கட்சி. ஸோ அந்த ஆளுக்கு, அந்த கட்சி தலைவருக்கும் சரி, நம்ம சுகுமாருக்கும் சரி, பிருத்திவிராஜ் சுகுமாருக்கும் சரி, இந்த படத்தில் வர கேரக்டருக்கும் சரி, இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளாஷ் இருக்கும். அந்த ஃப்ளாஷ்பேக் ஒன்று ஃபஸ்ட் பார்ட்டில் வரும். அவருடைய பேரண்ட்ஸ், அவரோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் இவர் கொண்டிருப்பா. அப்படி ஸோ அவர் ரிவேஞ்ச் வாங்கணுன்றதும் ஒரு ஐடியாலஜி இருக்கும். அண்ட் இந்த படத்தில் வந்து இவர் பாலிட்டிக்ஸில் வந்து கட்சி தலைவராக இருந்து இவர் நம்ம இப்போ கேரளா சிஎம் கூட இவர் டைப் ஆனதுக்கப்புறம் அங்கே என்னென்ன பிரச்சனை நடக்கும்னு சொல்லிட்டு அது மோகன்லாலுக்கு ஒரு ஐடியா வந்து அவர் எப்படியாவது இந்த இது நீக்கணும், அதாவது அவருடைய ஐடியாலஜி வந்து நம்ம மாற்றணும்னு சொல்லிட்டு இதை ட்ரை பண்ணுவார். பட் அவர் ஐடியாலஜி வந்து ராங்னு சொல்லிட்டு, நீ என்ன பண்ணாலும் நான் மாற மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த சிஎம் சொல்கிறப்படி. ஸோ உடனே என்ன பண்ணுறாப்புனா, அந்த மோகன்லால் போய் வந்து அந்த அந்த மெயின் வில்லனை வந்து கொன்னுடுறாரு. பிருத்திவிராஜ் சுகுமாரோட ஹெல்ப்பை வாங்கிட்டு போய் 2 பேரும் போய் அவங்க ஆளுங்களையும் அவரையும் கொன்னுடுறாப்படி. அண்டு இவர் வந்து எப்படி இருந்தாலும் அவர் வந்து தம்பின்னு தான் சொல்லுவா. அப்படி இந்த பார்ட் 1ல் சிஎம், இப்போ ப்ரெசென்ட்டில் இருக்க சிஎம், அவர் அண்ணான்னு கூப்பிடுவார் மோகன்லாலை. ஸோ இவர் தம்பின்னு கூப்பிட்றதால கொஞ்சம் ஒரு சென்டிமெண்ட் இருக்கும். நான் வந்து உனக்கு 3 சான்ஸ் தரேன், நீ போய் திருந்தி இருக்கிறதா இல்லை மறுபடியும் இப்படியே இருக்கிறதா இருந்தாலும் சரி, நான் மறுபடியும் உன்னை பார்க்குறேன்னு சொல்லிட்டு 2 சான்ஸ் கொடுப்பா. அப்படி சரின்னு சொல்லிட்டு ஹெலிகாப்டர் விட்டு அனுப்ப. அப்படி உடனே பார்த்தோன்னா ஹெலிகாப்டர் வெடிஞ்சு அவர் இறந்து போயிடுவார், சிஎம் இறந்துடுவார். உடனே மோகன்லால் கால் வருது, இப்படி அவருடைய பாஸ்ட்டில் ஒருத்தர் கொண்டிருப்ப. அப்படி ஒரு கேங் லீடர், அவரோட தம்பி வந்து நீ வந்து என்னுடைய அண்ணனை கொண்டனா நான் வந்து உன்னுடைய தம்பியை கொல்லுவேன்னு சொல்லிட்டு கொண்டுட்டு அவரை வந்து ஹெலிகாப்டரில் பாம்பு வச்சு கொண்டுட்டா. அப்படி அண்ட் இந்த படம் பார்ட் 3 வரப்போகுது. இந்த இப்போ கொலாப்ஸ் ஆன அந்த வில்லனும் மறுபடியும் மோகன்லாலுக்கும் மறுபடியும் என்ன ஃபைட்னு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு L3 இருக்குது நடக்க போகுதுன்னு சொல்லுவாங்க. பட் இந்த படம் வந்து ஸ்டோரி வைஸ் பார்த்தோன்னா அது ஒரு ஆவரேஜான படம் தான். ஸோ இந்த படத்துக்கு ரேட்டிங் என்ன சொல்லலாம்னா ஒரு 3/5 கொடுக்கலாம். மூவி கிராண்டியராக இருக்குது, மியூசிக் பலமாக இருக்குது, ஆக்டர்ஸ் நல்லா நடிச்சிருக்காங்க. பட் ஸ்டோரி வைஸ் என்னென்னா ஸ்க்ரீன் பிளே எல்லாம் சேம் L1 மாதிரியே இருக்குது. L2 இப்போ பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை. ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே எதுவும் பெருசாக நடக்கலை. அண்ட் மோகன்லால் வந்து ஏதோ கெஸ்ட் அப்பியரன்ஸ் வர மாதிரி தான் வரும், அப்படி அங்கங்கே சீனுக்கு. மற்றபடி இந்த சிஎம் அவங்களுடைய அக்கா அண்டு அவங்க ரிலேஷன்ஷிப்பில் அந்த பாலிட்டிக்ஸ்குள்ளே நடக்கிற சின்ன சின்ன ட்ராமா மட்டும் வந்துட்டு போகுது. பட் இந்த படம் வந்து மோகன்லால் மோஸ்ட்லி வெளிநாட்டிலேருந்து அவர் அங்கேருந்து இப்போ மூவ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. கேரளாவில் வந்து ஒரே ஒரு ஃபைட் சீன் வந்துட்டு மறுபடியும் சிஎம்மை கடத்திட்டு போயிட்டுருப்பாரு. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அந்த ஃபோன் காலோட எண்டாவது L3 படம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த படம் வந்து ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஃபிலிம். அதாவது கிராண்டியராக இருக்குது, லுக் வைஸு பட்ஜெட் வைஸ் படம் கிராண்டியராக இருக்குது, சாங்ஸ் எல்லாம் ஓகே. பட்டு ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே வைஸ்லாம் ஒரு கொஞ்சம்
ஸ்க்ரீனில் உட்காந்து பார்க்குற அளவுக்கு இருந்திருக்கும். சில இடத்துல ரொம்ப லேகாக எடுத்திருக்காங்க, ஒவ்வொரு சீனும் பெருசு பெருசாக லென்த்தியாக எடுத்திருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். மற்றபடி இந்த படம் ஒன் டைம் வாட்சபிள் ஃபில்ம். இது 3/5 கொடுக்குற இந்த படத்து ரேட்டிங். தியேட்டர்ஸ் ரிலீஸ் ஆகிருக்கு, போய் பார்க்குறதுனா போய் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ பாய்.